கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அநேக பாடுகளையும் அநேக உபத்திரவங்களையும் சோதனைகளையும் கடந்து வருகிறவர்களாய் இருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். எத்தனை பேர் தேவனால் முன் குறிக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களோ, எல்லோருக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. அது பிசாசினால் உண்டாகுகிற ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை தாண்டி நீங்கள் வர வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்துவை நம்பி இருக்கிற நீதிமான்களாய் வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கும் அநேகமாயிரம் உபத்திரவங்கள் வருவதுண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது போலவே நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் இருந்து. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கே தங்கி தவறி விழுகிறது போல் அல்லது விழுந்தது போல் விழுந்து விட்டீர்களோ, அந்த இடங்களிலே நீங்கள் அவமானப்படாதபடி நல்ல கவனிங்க. அந்த இடங்களிலே நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, அவமானப்படாதபடி உங்களை கர்த்தரே தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பது மாத்திரமல்ல, அவரே கைவிடாது காத்து உங்களை கனப்படுத்துவார். இன்று இந்த காரியங்களை குறித்து நாம் நன்றாய் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே நீங்கள் எந்த இடத்திலே அவமானப்பட்டதாய், இந்த இடத்திலே நான் எல்லோருக்கும் முன்பாக, என் குடும்பத்தார் எல்லோருக்கும் முன்பாக, நன்காய் என்னை அறிந்தவர்கள், நான் அறிந்த தெரிந்த எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டேன் என்று நிற்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். இதோடு என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று எல்லோரும் நினைக்கிற ஒரு பரிதாபமான சூழ்நிலை என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னாலும் நிச்சயமாய் கவலைப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்களை பார்த்து ஒருவேளை ஊரார், உற்றார், உறவினர்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், உங்கள் சரித்திரம் எல்லாம் இதோடே முடிந்து போகும், இனி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருவதில்லை, இனி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் எழும்புவதே இல்லை என்று யார் சொன்னாலும் நம்பாதிருங்கள். நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை உங்கள் சூழ்நிலையே அப்படி இருக்கலாம். இனி நான் யாரிடத்தில் போவேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இனி எப்படி நானும் என் பிள்ளைகளுமாய் இது போன்ற நல்ல காரியங்களை காண முடியும்? என் பிள்ளைகள் எப்படி படிக்க போகிறார்கள்? அவர்களுடைய வேலைகள் எப்படி கிடைக்க போகிறது? நாங்களும் வாழ்ந்திருக்க முடியுமோ? எப்படியாய் நாங்கள் இந்த எல்லா சிக்கல்களிலும் இருந்து மீளுவோம் என்பதற்கு வழியும் இல்லை, வகையும் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் கர்த்தரோடே இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, இம்மானுவேலர் ஒரு நாளும் உங்களை விட்டு பிரியாதவராய் அவரே உங்களோடே இருக்கும் பொழுது நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும்? எதற்கு பயப்பட வேண்டும்? அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற அற்புதங்களின் தெய்வம் உங்களோடே இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாது காத்து கனப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆபத்தில் அவரே, கர்த்தர் சொல்றார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிற என் பிள்ளைகளை அவர்களுடைய ஆபத்தில் நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, ஆபத்தில் நானே அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்ன நல்ல கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆதரினால் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள். உங்களுக்கு முன்னால் கடந்து போகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நம்புங்கள். எத்தனை நெருக்கடிகள் வரலாம், ஆபத்துகள் வரலாம், உபத்திரவங்கள், எதிர்ப்புகள் வரலாம், உங்களை விடவே மாட்டேன் என்று அடைக்கப்பட்ட கதவுகளோடு நிற்கிற பிசாசு கூட்டங்கள் நின்று கொக்கரிக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், திட மனதாயிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, உறுதியாய் நீங்கள் நம்பும் பொழுது, மைட்டி காட், நீங்கள் உறுதியாய் நம்பும் பொழுது, உறுதியாய் விசுவாசிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலை, ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்று நீங்கள் நம்பினீர்கள்
இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் சொல்லுவார், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். எந்த சூழ்நிலையிலும் இதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறாரே. மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற உனக்கு உன் விசுவாசத்தின் படியே ஆக கடவது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்றுகிறது போல இந்த வசனங்களை நீங்கள் நம்பி விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது இவைகள் உங்களை தேற்றுவது மாத்திரமல்ல, தாங்கி தப்புவித்து கனப்படுத்தும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறவர் எங்களோட இருக்கிறாரே என்ற தைரியத்தில் நாங்கள் அங்கே இருந்து புறப்பட்ட பொழுது, அல்லேலூயா, எங்களுக்கு முன்பாக கர்த்தரே சொல்லுகிறது போல, ஐயா, எல்லா செக் போஸ்ட்லையும், எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா அதிகாரிகள் முன்பாகவும், எல்லா மகா நெருக்கடியான இடங்களிலும், ஓ கர்த்தர் அப்படியாய் கர்த்தர் மோசேக்கு சொன்னது போல கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே, உங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்திலே பாருங்கள், உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஐயா, இந்த சுமக்க முடியாத எத்தனை பாடுகளை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை வருத்தப்பட்டு சுமக்கிற எல்லா பாரங்களை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களோடே இருப்பார். ஆமே, நீங்கள் தவறி விழும்போதெல்லாம் நீங்கள் எங்கும் அவமானப்பட்டு போகாதபடி, எங்கும் தோற்று அழிந்து தொலைந்து போகாதபடி உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். மறந்து விடாதிருங்கள், ராஜாதி ராஜாவாய் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகப்படாதிருங்கள். ஐயா, அவர் என்னை விட்டு விலகி விட்டாரோ அல்லது என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை என் நேசர் மறந்தாரோ என்று ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். எப்படியா கவலைப்படாம இருக்க முடியும்? ஐயா, எங்களுக்கு வருகிற பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் இருக்கிற உபத்திரவங்களை பார்க்கும் பொழுது, நான் சந்திக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது கவலைப்படாமலும் கலங்காமலும் எப்படி இருக்க முடியும்? என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, நன்றாய் கேளுங்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு சிஸ்டம், ஒரு முறை, ஒரு வழிமுறை, ஒரு கற்பனை கட்டளை இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். ஐயா, நீங்கள் பயப்படவும் கலங்கவும், நீங்கள் துடிக்கவும் அலறவும் வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் எங்களோடே இருக்கிறாரா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டீர்களே ஆனால், பாருங்கள், இது போன்ற நல்ல வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். தைரியமாய் விசுவாசியுங்கள், தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அவர் எங்களோடே இருப்பார். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்ப வாழ்க்கைக்கும் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறார். அவர் எங்களோடே இருப்பார், இருக்கிறார். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. நாங்கள் பயப்படவும் கலங்கவும் மாட்டோம் என்று தைரியமா நீங்க சொன்னீங்கன்னா அவர் உங்களை விட்டு பிரிவது சாத்தியமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தைரியமான விசுவாசமான திட நம்பிக்கையோட கூடிய வார்த்தைகள் எல்லாம் உங்களை, ஓ கர்த்தர் உங்களோடே இருக்கிறதை, கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கிறதை, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறதை அவைகள் உறுதி செய்யும். மறந்து விடாதிருங்கள். ஆமென். இப்படியாய் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லும் பொழுது, அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே அவர் நினைத்து பார்த்திராத ஒரு சூழ்நிலை. மோசே மரித்து போய்விட்டார். இனி இந்த 30 லட்சம் ஜனங்களையும் நடத்த வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு மகா பெரிய பொறுப்பு அவர் கையிலே வருகிறது. கர்த்தரோ சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? என்னையா சொன்னீங்க? என்ன கட்டளையிட்டீர்கள்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதே கர்த்தர் தான் உங்களுக்கும்
கட்டளையிட்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இந்த கட்டளையை மறவாதிருங்கள். ஆமென். எத்தனை பொறுப்புகள் சுமக்க முடியாத பாரங்கள், வருத்தப்பட்டும் சுமக்க முடியாத பாரங்கள் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. ஏயா இப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பலம் கொள்ள முடியாத, திடமனதாய் இருக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருந்ததினால் தான் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். திகையாதே, கலங்காதே என்று சொல்லுகிறார் என்றால், திகைத்து கலங்க வேண்டிய, பயப்பட்டு கலங்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது, வருகிறது அல்லது வரும். ஆதலினால் தான் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். செம்மையாய் போய்கொண்டிருக்கிற, சுகமாய் சௌக்கியமாய் போகும் என்கிற இடத்திலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். நீங்கள் சந்திக்கிற பாடுகள், குடும்பங்களிலே நீங்கள் படுகிற பாடுகள், அல்லது நீங்கள் தவறி விழுவது போன்ற சூழ்நிலை, அல்லது விழுந்து விட்டது போன்ற சூழ்நிலை, எந்த சூழ்நிலையிலும் ஐயோ அவமானப்பட்டு விடுவோமோ, அல்லது இதோடு அழிந்து விடுவோமோ, இதோடு என் வாழ்க்கை தொலைந்து விடுமோ, இதை 4 பேர் அறிந்து கொண்டால், சுற்றிலும் உள்ள ஜனங்கள் இதை அறிந்து கொண்டால், நான் எப்படி வாழ முடியும்? என் அவமானம், என் வெட்கம் என்னை மூடுகிறது போல் இருக்கிறது, எப்படி வாழப் போகிறேன் என்று நீங்கள் கலங்காதிருங்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், பலம் கொள்ள முடியாத, திடமனதாய் இருக்க முடியாத, திகைக்கக்கூடிய, கலங்கவும் பயப்படவும் கூடிய சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், இருக்கிறார். என் தேவன் என்னோட இருக்கிறார். என்னை காக்கிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், என்னையும் என் பிள்ளைகளையும் அவமானப்படாதபடி, நாங்கள் தோற்று தொலைந்து போகாதபடி எங்களை பாதுகாக்கிறவர் எங்களோட இருக்கிறார் என்று நீங்கள் தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் வார்த்தையாகிய தேவன் உங்கள் வாயில் மாத்திரமல்ல, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஆமென். இந்த விசுவாசம் ஒரு நாளும் உங்களை தொற்று போக விடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருகிறவர்களாய் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்று நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வதில் சந்தேகமே இல்லை. ஆமென். பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் ஏசாயா 43:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது, கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது அது எத்தனை ஆழமோ, எத்தனை ஆழமாய் இருக்கிறது, எத்தனை கொடுமையாய் இருக்கும். இதை நான் நீந்தி கடப்பேனோ, கடக்க முடியாதோ, என் வாழ்க்கை கரை சேருமோ, கரை சேராதோ, என் மகளுடைய வாழ்க்கை, மகனுடைய வாழ்க்கை, எங்கள் ஜீவிதங்கள் எல்லாம் என்ன ஆகுமோ தெரியவில்லை. அந்தரத்தில் நிற்கிறது போல் நாங்கள் நிற்கிறோமோ, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்ற சூழ்நிலையில், தண்ணீரை கடப்பது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, எத்தனை மகா ஆழங்களிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன். ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆறுகள் போன்ற பிரச்சனைகள், எந்த வழியிலும் தீராத கடன்கள், எந்த வழியிலும் தீராத பிரச்சனைகள், எத்தனையோ மந்திர மாந்திரீகங்கள் செய்துவிட்டார்களோ என்று நினைக்கிற மகா கொடிதான சூழ்நிலைகள், ஆறுகளை கடக்கும் பொழுதும் மைட்டி காட், எத்தனையாய் நீந்த முடியும்? இந்த ஆறு இன்னும் போய்கொண்டே இருக்கிறதே. காலமெல்லாம் இந்த கடனை நான் அடைக்க முடியுமா? அல்லது காலமெல்லாம் இருக்கிற இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பேன்? ஒன்றுமே இல்லையே. என் பிள்ளைகளுடைய காரியங்களை நான் எப்படி செய்ய போகிறேன்? கரை காண முடியாத கவலைகளும், முடிவில்லாத சோக வரலாறுகளும், சோக கதைகளும் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும், சாதாரண குட்டைகளை, குளங்களை மாத்திரம்
மாத்திரமல்ல, நீங்கள் நடந்து கடந்து போகிற குளங்களையும் சின்ன தண்ணீர் பகுதிகளை மாத்திரமல்ல, நீங்கள் ஆழமும் மகா ஆழமும் நீண்டதும் நெடியதுமான ஆறுகளை கடப்பது போன்ற பிரச்சனைகளை கடக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களோடே இருப்பேன், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீங்கள் அக்கினியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பீர்கள், அக்கினி ஜுவாலைகள் உன் பேரில் பற்றாது என்று சொன்ன நல்ல கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஐயா, இந்த காரியங்களை எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த காரியங்களை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன், இந்த திருமணத்தை எப்படி நடத்தி முடிக்க போகிறேன், இந்த வீட்டை கட்டி முடிப்பேனா அல்லது வீடு கட்ட முடியுமா என்பதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். என்றென்றுமாய் உங்களோடே இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென். உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாகுகிறவராய், உங்கள் ஆத்துமாவிலே வாசம் பண்ணுகிறவர்களாய், ஆமென், வாசம் பண்ணுகிறவராய், உங்களுக்குள்ளே இருக்கிறவரும் உங்களோட இருக்கிறவருமாகிய இம்மானுவேலர் அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, உங்களை கைவிடுவதே இல்லை என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் என்ன நடந்தாலும் கவலைப்படாதிருங்கள். என்ன நடந்தாலும் ஜெபியுங்கள், 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 ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆமென். எப்போ ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருக்கிறீர்களோ அப்பொழுதே அவர் தம்முடைய பொறுப்பிலே உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துக் கொள்ளுவார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படும் பொழுது, நல்ல கவனிங்க, பயப்படும் பொழுது, ஐயா, திகைத்து கலங்கும் பொழுது கர்த்தரை மறுதலிக்கிற சூழ்நிலை வருகிறது, மறந்து விடுகிற சூழ்நிலை வருகிறது, அவரை விட்டு தூரமாய் போகிற சூழ்நிலை வருகிறது. ஐயா, இல்ல நாங்க தூரம்லாம் போக மாட்டோம். நோ, அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களோடே இருக்கிறவர் இம்மானுவேலராய், உங்களோடே உன்னோடே இருக்கிற தெய்வம், அவரே பாருங்க, உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிற இந்த அற்புதங்களின் தேவன். நீங்கள் தவறி விழும் போதெல்லாம் உங்களை தப்புவித்து பாதுகாக்கிறவர். ஆமென். கைவிடாது காத்து கனப்படுத்துகிறவர் உங்களோட இருக்கிறார். உங்களோட இருக்கிறவர் ரட்சகர். ஆமென். எங்கிருந்து ரட்சிப்பார்? எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிக்கிறவர். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை கண்டு யோர்தான் போன்ற பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் உங்களை கண்டு சிதறி ஓடும். உங்களை கண்டு மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறவரை காணும் பொழுது அவைகள் தன்னாலே வழிவிடும். செங்கடலை போன்ற பிரச்சனைகள் ஒருவேளை உங்களை சுற்ற சூழ இருந்து கொண்டிருக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் உங்களோட இருக்கிற இந்த பெரியவரும் வல்லவரும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற கர்த்தரை காணும் பொழுது செங்கடல் நடுவே உங்களுக்கு வழி பிறக்கும். ஆமென். யோர்தான்கள் பின்னிட்டு ஓடும், எரிகோ கோட்டைகள் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும். இவைகள் சாத்தியம் என்பதை மாத்திரம் மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவோம். ஐயா, எரிச்சல் வேண்டாம், யார் மீதும் எரிச்சல் வேண்டாம், யார் மீதும் கசப்பு வேண்டாம், கோபம் வேண்டாம், வஞ்சகமும் சூதும் பொறாமையும் வேண்டாம். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த விதமான கசப்பும் வஞ்சனையும் கோபமும் இவைகள் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறவைகள் அல்ல. தேவனோடு இருக்கும்படியாய் உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கவும், துன்பப்படுத்துகிறவர்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களை சிநேகிக்கவும், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தரோ உங்களோடே இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே தவறி விடுவோமோ, ஐயா, அவமானப்பட்டு விடுவோமோ, ஐயா, இதோடு எங்கள் கதைகள் எல்லாம் முடிந்து விடுமோ என்று கலங்காது கர்த்தரையே நோக்கி பார்ப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இதுவரை எங்களுக்கு செய்தீரே சுவாமி. நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம், என் தெய்வமே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எங்களை நீரே சுமந்து காத்தீர். நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், என் தெய்வமே, எங்கள் வாழ்க்கையிலே செய்த மகா பெரிய மகத்துவமான நன்மைகளுக்காக, என் தெய்வமே, நீர் எங்களோடே இருந்து நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எங்களை சுமந்து காத்து வந்த நல்ல தெய்வம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஐயா இந்த சூழ்நிலைகளை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் ராஜா. எங்கள் தொழிலிலே, எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய காரியங்களிலே எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய தயவு பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய், என் தெய்வமே, உம்முடைய தயவு பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய், எங்களை உபத்திரவப்படுத்தினவர்கள், எங்களை பாடாய்படுத்துகிறவர்கள், எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை, அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கும்படியாய் துடிக்கிற இந்த பொல்லாத பிசாசினால், சத்துருவின் சகல கிரியைகளினாலும் இயக்கப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, இவர்கள் எல்லோர் கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு அதிசயம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எத்தனையோ முறை ஐயா கர்த்தர் எங்களோடே இருக்கிறாரா அல்லது எங்களோடே வருகிறாரா? கர்த்தர் எங்களை காண்கிறவும் கேட்கவும் செய்கிறாரா? கர்த்தர் எங்களை மறந்தாரோ, கைவிட்டு விட்டாரோ என்று கலங்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம், என் தெய்வமே, நீரே எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவராய், எங்களோடே இருக்கிறவராய், எங்களை விட்டு ஒரு நாளும் விலகாதவராய், கைவிடாதவராய், எங்களை நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இதுவரை எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே. எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் மீது புரண்டு வந்த அலைகளுக்கு மத்தியிலே, எங்கள் மீது வீசிய கோராவாரி காற்றுகளுக்கு மத்தியிலே, பொல்லாத புயற் காற்றுகள் போன்று எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அழித்து விடுவது போல் இதற்கு முன்பு வந்த எத்தனையோ பிரச்சனைகளிலே, எங்கள் தொழிலிலே, வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஐயா எங்கள் பிள்ளைகளுடைய சரித்திரங்களிலே நீர் எங்களை அரவணைத்து காத்து, என் தெய்வமே, காத்து கனப்படுத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்குகளிலே நடந்த பொழுதெல்லாம் நீர் எங்களை கைவிடவில்லை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஐயா தண்ணீர்களை போன்ற பிரச்சனைகள், மகா ஆழமும் அகலமுமான தண்ணீர்களை போன்ற பிரச்சனைகளை கடக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆறுகளை போன்ற பல்வேறு உபத்திரவங்கள் எங்கள் மீது புரண்டு விடுமோ என்று பயப்படுகிற மகா கொடிதான சூழ்நிலைகளிலிருந்து தப்புக்கும்படியாய், எங்கும் நாங்கள் எதிலும் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு போகாதபடி, என் தெய்வமே, ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. எந்த பிரச்சனையும், எந்த குழப்பங்களும், எந்த விதமான குடும்ப பிரிவினைகளும், எந்த விதமான நபர்களின் சதி சூனியங்களும் சதி திட்டங்களும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று என் தேவனாகிய கர்த்தர், நீ அக்கினியில் நடக்கும் பொழுதும், என் மகளே, என் மகனே, நீ அக்கினியில், அக்கினி போன்ற பிரச்சனைகளிலே நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை, இந்த பிரச்சனைகள் ஒன்றும் உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்று மோசையோடு சென்ற ஜனங்களுக்கு மத்தியிலே மோசே தன் கையில் இருந்த கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டின பொழுது, என் தெய்வமே, அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படியாய் ஐயா கீழ்காற்றை அனுப்பினீரே. என் தெய்வமே, இன்றும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய, என் அன்பு சகோதர சகோதரிகள் கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் மகா கடூரமாய் கடக்க முடியாதது போல் இருக்கிற பாதைகளிலே தேவ
கரம் இறங்கும்படியாய், தேவ வல்லமை இறங்கும்படியாய். ஆமென். அதிசயங்களை செய்கிற தெய்வீக அனுக்கிரகம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் இறங்கும்படியாய். எப்படி இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் சமுத்திரத்தின் நடுவாக, சமுத்திரத்தின் நடுவாக என் தெய்வமே அந்த தேவ பிள்ளைகளை எல்லாம் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவது போல் சமுத்திரத்தை அவர்கள் கடரும்படியாய், சமுத்திரம் முழுவதும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது போல, ஐயா இந்த சமுத்திர ஜலம் முழுவதும் அவர்களுக்கு மதிலாய் நின்றது போல என் அன்பு பரலோக தெய்வமே, இன்று இவர்கள் பிரச்சனைகளில் இருந்து ஒரு வழி உண்டாகட்டும், தீர்வு உண்டாகட்டும். எத்தனை கடன் தொல்லை கஷ்டங்களாய் இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகளாய் இருந்தாலும் சரி, தண்ணீரை போல் அக்னியை போல் ஆமென் மகாபெரிய தடைகளாய் நிற்கிற எல்லாம் விலகி இவர்களுக்கு மதிலாய் நின்று வழி உண்டாகும்படியாய், ஒரு நல்ல திறந்த வாசல் உண்டாகும்படியாய் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் யோர்தான் தண்ணீரின் கரையிலே அந்த ஓரத்திலே பட்டவுடனே தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு, அந்த மகா பிரதானமான நதியின் தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு என்று வாசிக்கிறோமே. சகல தேவ ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் என் தெய்வமே அந்த தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போவது போல ஆறுகளை கடந்தார்கள், கடல்களை கடந்தார்கள். அக்னி சூளை அவர்கள் மீது பற்றவில்லை, எரியோ கோட்டைகளால் அவர்களை தடுக்க முடியவில்லை. என் தெய்வமே இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா அந்த மூன்று புருஷரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி என் தெய்வமே அவருடைய வைராக்கியத்தை அவருடைய வைராக்கியத்தினால் அவர்களை நீர் பாதுகாத்து கனப்படுத்தினது போல, அந்த சிங்க கபியில் இருந்த தானியேலை விடுவித்து கனப்படுத்தினது போல, தேசம் எங்கிலும் வைக்கப்பட்ட எதிரிகளுக்கு மத்தியிலே ஒரு தாவீது உயர்த்தப்பட்டது போல் ஆமென் எந்த சூழ்நிலையிலும் யோசேப்பை கனப்படுத்தினீரே. ஆமானின் சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலே ஒரு எஸ்தரை மொர்தெகாயை ஒரு ராஜரீக மேன்மை அடைய செய்த தேவ அனுக்கிரகம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய். இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என் தெய்வமே, இவர்கள் எந்த சூழ்நிலையிலே தவறி விழுந்து போனாலும் சரி, விழுந்து போகிறது போன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இவர்கள் அவமானப்படாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற ஐயா பறந்து காக்கிற பட்சியை போல் சுமந்து காக்கிற உங்க தயவு இவர்களை பாதுகாக்கட்டும். என் தெய்வமே இவர்களை கைவிடாது காத்து கனப்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவமானப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. தவறி விழுந்தாலும் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் எழும்புவான் என்று சொல்லப்பட்டபடியே ஆமென். உங்களை தப்புவித்து கனப்படுத்துகிறவர், உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். அணைக்கட்டு தாலுகா அனைத்து போதகர்கள், ஊழியர்கள் மற்றும் சபையார் நடத்தும் சுகமளிக்கும் எழுப்புதல் பெருவிழா 2026. இடம் CSI ஆல் செயின்ட்ஸ் சர்ச் எதிரில் போதியத்தூர். நாள் ஜூலை மாதம் 10, 11 மற்றும் 12. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். இந்த வல்லமையான கூட்டத்தில் இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன் வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த தமிழ் சுவிசேஷகர் எவாந்தலிஸ்ட் ரவி ஆப்ரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்கள். உடலில் பல்வேறு உபாதைகள், வேதனை மறைவதையும், காது கேளாதோர் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாய்
இருக்கிற தீராத தலைவலி, முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல் மற்றும் தீராத பிரச்சனைகளுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டிகள் மறைவதையும் இன்னும் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காண இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அனுமதி இலவசம்.